கதை இல்லாம நீ காலி. அவங்க இருப்பாங்க, அவங்க நல்லா வேணா நாலு ஏமாளி அடுத்து அவங்க கதவை கட்ட போறான். ப்ரொடியூசர் தான் ஏமாளிங்க. நடித்தருக்கு வந்துட்டுருக்கான் நூற்றுக்கணக்கான ப்ரொடியூசர். இப்ப 300-400 படமே ரிலீஸ் பண்ண முடியல, வியாபாரம் இல்ல, தியேட்டர் கிடைக்கல, கியூபுக்கு பணம் கட்ட முடியல. கியூபுக்கு அவ்வளவு சிரமம் ப்ரொடியூசர்ஸ். அந்த சூழ்நிலையில நம்ம கார்த்திகேயன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமா பண்ணிருக்கீங்க. மனம் அறிந்து வாழ்த்துறேன். நல்லா போகும். ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு. மக்கள் நல்ல கதை இருந்தா போதும் உள்ள போறாங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்தது, ஆனா இப்ப ஒதுக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு படம். நான் எந்த படம்லாம் சொல்லல, பொதுவா சொல்றேன். அது ஏன்னா ரொம்ப சில பல கோடி படங்கள்ல இப்போ காணும். வருத்தப்படுறாங்க, ப்ரொடியூசர் லாஸ் ஆகுறான். அதான் எனக்கு பெரிய வருத்தம். சின்ன படங்கள்லாம் பெரிய படமா இருக்கு. இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு. இப்ப ரப்பர் பந்து பெருசாக்கிட்டாங்க. நான் ஒரு கேட்ட சொல்றேன், ரெண்டு நீ அதுலயே இருக்கு. என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது என் தம்பி அந்த ப்ரொடியூசர். என்ன தெரியல, நான் படம் பார்க்கல. படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம இருந்தா நல்லது. அதுல பல பேரு பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க. இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா எழுதுதான் காரணம் என்று சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான், இல்ல விமர்சனம் வேணும். அதனால்தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்ப ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போறீங்க. குறை இருந்தா குறைவா எழுதுங்க. ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளவு பண்ண இப்பவே 5 கோடிட்டார். அதனால நாம ஏதோ பேனால மை போட்டோங்கிறதால இப்ப மை கூட போடல, எல்லாம் பால் பாயிண்ட் பெண்ணு. அதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்தோம். அங்க உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான், இங்கே சாப்பாடு நன்றா இருந்தால் வெளியில் சொல்லுங்கள். இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி நல்லா இருந்தா வெளியிலே சொல்லுங்கள். இந்த சாப்பாட்டில் ஏதும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக் கொள்கிறோம். நன்றாக சமைக்கிறோம். அதாவது குறையா என்கிட்ட சொல்லு, நிறைய மக்கள் கிட்ட சொல்லு, வியாபாரம் பெருகும். அதனால இப்ப வந்த பெரிய படங்கள்ல என்ன குறையோ, இயக்குனர் இதுல கோட்டையிட்டாரோ கதையில கோட்டையோ எப்படியோ போனா கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆயிட்டான். ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க, இது யாருக்கும் லாஸ் கிடையாது. அப்ப அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு வேதனைப்படும். அதனால பண்றத செலவு எத்தனை கோடி என்பதாலும் அல்ல, அதில் எவ்வளவு கதை இருந்தது, அந்த கதையை எவ்வளவு சிக்கனாக அழகாக எடுத்து சொன்னீர்கள். இந்த 2 ஜாம்பமா உட்கார்ந்துருக்காங்க, உதயகுமார், பேரரசு, எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க. ரஜினி சாரை வச்சு 8 வெற்றி படம், கார்த்திகை வச்சு வெற்றி படம், உதயகுமார். நம்ம பேரரசு விஜய் வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த 2 இயக்குனரும் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும், வாழணும், வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்து வர மனம், நல்ல மனம், வாழ்த்துவதற்கென்று ஒரு மனம் வேண்டும். அந்த நல்ல மனம் தான் தொடர்ந்து எங்க சின்ன புதுசெல்லாம் பெருசாகணும்.
பெருசா வரணும். இந்த ஒண்ணு இல்ல, இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவ என்ன பண்ணுவாரு, கார்த்திக் கேசவ, அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பாரு. அது மணிரத்னமா இன்னொரு டைரக்டர் யாரும் டெக்னீஷியன்ஸ் இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார். தொடர்ந்து படம் பண்ணுவார். ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியா கொடுக்குறீங்க, அந்த ஹீரோ அந்த பணம் எங்க கொண்டு போயிருக்கிறார், திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா? யோசிச்சு பாருங்க. 5 கோடியோ 10 கோடியோ 20 ஒரு ஹீரோ 9 ப்ரொடியூசர் கிட்ட 75 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அட்வான்ஸ் யாருக்குமே படம் இல்ல. சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமா கொடுத்தாங்கன்னு இந்தி அடிக்க போயிட்டார். அந்த ப்ரொடியூசர் கதி என்ன, எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருப்பாரு? கொஞ்சமாவது மனசு வேண்டாமா? நீங்க 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 படம் எடுக்க அவங்களும் படம் எடுக்கிறாங்க. படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் அடைக்க 3 படம் அடிச்சீங்க. இதெல்லாம் நடந்துதா இல்லையா? அப்ப ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றதை உணர வேண்டாமா? ப்ரொடியூசரை நீங்க தாங்கி பிடிக்கணும். அப்பதான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க. சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், கதாசிரியர் நல்லா இருக்கணும், டைரக்டர் நல்லா இருக்கணும். ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர். விவேகானந்தர் சொல்லுவார், நீ பூவாய் இருப்பதை விட செடியா இரு. ரோஜா மலர் காலையில் மலரும், பறித்து சூழ்வார்கள், மாலையில் வாடிடும், தூக்கப்பட்டுரும். மலராய் இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும். செடியா இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து 1000 பூக்களை தரும். அதை நாம் பறித்து சூடிக்கொள்ளலாம். அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்த பல படங்களை தர வேண்டும், நல்ல படங்களை தர வேண்டும், தமிழ் பெருமையை காக்க வேண்டும். கார்த்திகேசன் நல்லா வருவீங்க. அந்த விழா பார்த்தோம், டிசிப்ளின் லாரான ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டி இவர்கள் தான் உழைத்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டியிருக்கார். டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்திருக்காரு. அது இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த நடிச்ச 3 ஹீரோயினும் மேடையில் இருக்காங்க. தமிழ் சினிமால ஒரு 2 படம் நடிச்சா நம்ம ஹீரோயினுங்க ப்ரொமோஷனுக்கு நான் வர மாட்டேன், அதுக்கு ஒரு அட்வான்ஸ் குட்டிக்கு வச்சுக்கோ, அதுக்கு நான் வருவேன். ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்காங்க சார், ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க அவங்க நடிச்ச படுத்து பல அக்கிரமம் இருக்கு. அதெல்லாம் பேச வேணாம், ப்ரொடியூசர் வேண்டான்ட்டாரு. அதான் நமக்கு வேணாம். என் அருமை சகோதரர்கள், என்னுடைய அருமை தம்பிகள், மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்களை கேட்பேன், உள்ளதை எழுதுங்கள், நல்லதை எழுதுங்கள், குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள். ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது. உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண அவசியமே இல்லை, உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது. நம்ம மனசாட்சி தான், உங்க மனசாட்சி தான். அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எடுத்துட்டு வரோம். கலைஞானி கமலஹாசனை வச்சுக்கிட்டு இப்போ உலக நேரம் சொல்லக்கூடாது, எப்படி சொல்றது, இப்படி பழகிட்டோமா? கேக்கச்சா ஒரு கேக்கச்ச வச்சுட்டு சிங்காரோட படத்தை அது சும்மா ஓடாது சார், எங்கேயுமே போர் அடிக்கல, எல்லாரும் ரசிச்சா. குஷ்பு அப்போ குஷ்பு இட்லாம் வந்து ஃபேமஸான டைம். ஆனா அதுவும் காரணம், நீங்க உங்க கதையை விட்டுருங்க, எங்களுக்கு குஷ்பு முக்கியம். அப்போ அது பாங்க சின்ன வயசுல ஜட்டு போட்டு விட்டீங்களா, அப்படியே ஓடாது. அந்த ஒரு போட்டு குழந்தை குஷ்புக்கு ஜட்டி போட்டு பாரு, பார்க்கும் போனா அந்த குழந்தைய பார்க்கல, குஷ்பா பார்த்துட்டான். அப்புறம் வெட்டி அடையாது. நாங்க முள்ளுடன் பார்த்தோம், வரும்போதும் பார்த்தோம், முடியோடும் பார்த்தோம். ஓகே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திகேசன்.
அதோடைய பலம் வந்து தெரிஞ்சு வச்சு நட்பு தான். என்னோட உறவுகளை விட நட்பு தான் எப்பவுமே முக்கியம். நட்பு தான் வந்துட்டா நினைக்கிறேன். அடுத்த பட ஆடையில நேர் சைடு வைங்க, அதுவும் நட்பு தரும் கூடணும். ஒரு போராட்டம், ஒரு 20 நிமிஷமா சினிமா நேசிக்கிறது தான் வரும் சார். இது வந்து ஒரு வியாபாரமா பார்த்தாலோ இல்ல ஒரு ஒரு மோகமா